வீரா சீரியல்ல மார்னியும் கார்த்தியும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விஜய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்ததும் வள்ளியம்மா ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. விஜய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கூட்டியாந்தியானுங்கும் ஆமாங்கிறாங்க. சித்தி, என்னோட வாழ்க்கையே அவங்க தான். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது நான் எப்படி சித்தி இந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பேன்? போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க பண்ணின தப்புக்கு விடமாட்டேன்னு தான் சொன்னாங்க. இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீங்கள் விட்டு தான் ஆகணும்னு நான் கேட்டேன். சித்தி, யாரோ ஒருத்தர் கேஸை கொடுத்ததுக்காக என் புருஷனை நீங்கள் உள்ள வைப்பீங்களா? இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுவேன். இப்போ என் புருஷனை நீங்கள் விட போறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இந்த அம்மா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அவங்க வீட்டுக்காரரை அனுப்பிச்சு வச்சிருங்கப்பா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் அவங்கள வெளியில் விட்டுறாங்க. விஜய் நடந்ததை சொல்லவும் வள்ளியம்மா போய் நன்றி சொல்கிறாங்க. ஏமா விஜய், அவன் தப்பு பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு போனான். இப்போ உன் வாழ்க்கைக்கு நான் என்ன முடிவு சொல்லட்டும்? அவனே அனுபவிக்கிட்டுன்னு நான் விட்டுட்டு வந்தேன். நீ ஏமா போய் கூட்டியாந்தீங்கிறாங்க ராமச்சந்திரன். என்னமாமா என்கிட்ட போய் முடிவு கேட்குறீங்க? என் கழுத்தில் தாலியை கட்டிட்டு அடுத்தது பிருந்தா கழுத்தில் தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவள் கழுத்தில் கட்டின தாலி செல்லாது மாமா. அதை கழட்டி போட்டுட்டு பிருந்தாவை அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அடிச்சு நான் பார்த்துக்கோ. யார் தாலியை கழட்டி போட சொல்கிற? நீ வேணா உன் தாலியை கழட்டி போட்டுட்டு நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க கார்த்தி. டேய், அவளைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற? ஏண்டா நீ ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இப்போ நியாயம் மேலே பேசுறியாங்கிறாங்க ராமச்சந்திரன். அக்கா, கண்மணிக்கா, உங்க ரெண்டு பேத்துக்கு என் மேலே கோவம் இருக்கலாம், ஆனால் பிருந்தாவுக்கு இந்த வாழ்க்கை தேவைதானா? நீங்களே சொல்லுங்க அக்கான்னு விஜய் கேட்கவும், ஆமா மாமா, பிருந்தா இங்கே இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. பிருந்தா எங்கள் வீட்டுக்கு போகிறது தான் நல்லதுங்கிறாங்க வீரா. ஆமாம்மா, 4 பேர்த்துக்கு தெரியறதுக்குள்ளேயே இந்த வீட்டில் இருந்து பிருந்தா எங்கள் வீட்டுக்கு போகிறது தான் சரிங்கிறாங்க கண்மணி. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பிருந்தா கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன். அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்ல போகிறேன். நான் வாழ்ந்தா பிருந்தா கூட தான் வாழ போகிறேன். பிருந்தா அவள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னா நானும் அவள் கூட சேர்ந்து போயிடுவேன். என் உயிரே போனாலும் சரி, இங்கே நிற்கிறாள் விஜய், இவ கூட சேர்ந்து வாழ போகிறது இல்லை. யாருக்காகவும் என் பிருந்தாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கார்த்தி சொல்லிடுறாங்க. அப்போ என் வாழ்க்கை வீணா போனால் பரவாயில்லையா மச்சான்? என் வாழ்க்கை மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட யாருக்குமே அக்கறை இல்லையா? எனக்காக யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே போயிருந்திருப்பேன். அம்மா, நான் உங்கள் வீட்டில் வந்து அன்னைக்கு பிருந்தாவையும் உங்களையும் தப்பாக பேசுனதெல்லாம் தப்பு தான். என் வாழ்க்கை பறிபோயிடுவேன்னு ஆதங்கத்தில் தாமா அப்படி பேசிட்டேன். வாழ்க்கை பறிபோயிடுன்னு நினச்ச மாதிரியே பிருந்தா என் வாழ்க்கையை பறிச்சுட்டா பார்த்தீங்கல்ல. விஜய் எல்லாத்து மனசையும் கரைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது லட்சுமி அம்மா வந்து கார்த்திக்கு முன்னாடி, தம்பி என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது, நான் பிருந்தாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பிருந்தாவை கூப்பிடுறாங்க. பிருந்தா வரமாட்டேன்னு சொல்றாங்க. அவளை அடிச்சு இழுத்து பாக்குறாங்க. அம்மா இங்க பாருமா, இந்த வாழ்க்கையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு, தயவு செய்து என் வாழ்க்கையில தலையிடாதேன்னு கெஞ்சுறாங்க. பிருந்தா, பாவி பெத்தவளையே தலையிட வேண்டாம்னு சொல்றியா? ராமச்சந்திரன் கார்த்திகிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க. தயவு செய்து பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு போக சொல்லுடா, நீ விஜய் கூட வாழுங்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு பொய்யான வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. அவ பொய் சொல்றாங்கிறதா உண்மை. யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க. சீக்கிரமா ஆதாரத்தோட நிரூபிச்சு அவளை என் வாழ்க்கையில இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி, நீ புரியாம பேசுற. எந்த பொண்ணாவது இப்படி ஒரு விஷயத்த அத்தனை பேர் மத்தியில வந்து சொல்லுவாளா? இப்ப கூட பாரு, அதையெல்லாம் மறந்துட்டு நீ ஸ்டேஷன்ல இருக்கிறேன்னு கவலைப்பட்டு உன்னை வந்து வெளியில எடுத்துட்டு வந்திருக்கா. சோதுவது தெரியாத வெள்ளந்தியா இருக்கா இவ. மூஞ்சிய பாரு, இவளாடா போய் சொல்லுவா? இவளை நம்புடா, இவ போய் சொல்ல மாட்டாங்கிறாங்க வள்ளியம்மா. ஆமா கார்த்தி, நீங்க உண்மையை நிரூபிக்கிறேங்கிற பேர்ல என் தங்கச்சியை பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டீங்க. இது சரியில்லைங்கிறாங்க வீரா. அவனுக்கு என்ன, இப்ப என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிட்டான், என் குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கடம் கட்டிக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கான். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னனே, இந்த கல்யாணமே வேண்டாம். யாராவது கேட்டீங்களாங்கிறாங்க கண்மணி. சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இது என்னோட வாழ்க்கை தானே. மச்சான் தான் இதை நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, நிரூபிச்சு காட்டுட்டு. மச்சான், நான் சொன்னது பொய்ன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்றீங்கல்ல, நிரூபிச்சு காட்டுங்க. நான் இந்த வீட்டில் மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையிலையும் விட்டு நான் அந்த ஊரை விட்டே போயிடுறேங்கிறாங்க விஜய். ஏய், கூடிய சீக்கிரம் நான் நிரூபிங்கிறாங்க கார்த்தி. பார்க்கலாம் மச்சான், இந்த கிராமத்துக்காரியோட உண்மையா இல்ல அந்த பட்டணத்துக்காரியோட நம்பிக்கையான நானும் பாக்குறேங்கிறாங்க விஜய். இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இடத்துல நீ இங்க இருக்க வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போலான்னு லட்சுமி அம்மா பிருந்தாவை கையோட கூட்டிட்டு போயிடுறாங்க. வீரா திரும்பவும் வள்ளிக்கிட்ட வந்து பேசுறாங்க. இங்க பாருங்க வள்ளியம்மா, கார்த்தி பிருந்தா கழுத்தில் தாலி கட்டினது எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்க வீரா. அப்படியே தெரிஞ்சு நான் செஞ்சிருந்தேன்னா அது என் தங்கச்சிக்கு பண்ற துரோகம் இல்லையம்மா, என்னை நம்புங்கிறாங்க வீரா. உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவே வீரா. தங்கச்சியோட ஆசை தான் உனக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. அதனால கார்த்தி கல்யாணம் ஆனவனாவே இருந்தாலும் பரவாயில்லைன்னு உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். விஜய்க்கு கேட்கறக்கு யாரும் இல்லாத அனாதை தானே, அதனாலதான் சரி கார்த்திக்கு பிருந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு நீ கூட்டிட்டு வந்துட்ட. அப்படித்தானே? என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு கேட்கிற அந்த பழைய இழிச்சு வை வள்ளின்னு நினைச்சியா? நீ உன் தங்கச்சி வாழ்க்கையை யோசிக்கும் போது என் பசங்களோட வாழ்க்கையை நான் யோசிக்க மாட்டேனா? விஜய்க்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காத. நானும் எங்க அண்ணனை இருக்க வரைக்கும் அவளை கைவிட மாட்டோம். மாறன் அங்க வந்து வீராவுக்காக பேசுறாங்க. என்னடா உன் பொண்டாட்டிக்காக சப்போர்ட் பண்ண வந்தியாங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன 4 அடி வேணாலும் அடிச்சுக்க, ஆனா சம்மந்தமே இல்லாம அவளை பேசாதீங்கிறாங்க. மாறா, உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குற, யார் என்ன தப்பு பண்ணனாலும் அந்த தப்பை பூரா உன் தலையில போட்டுக்கிட்டு பழிய ஏத்துக்கிறவன் தானே நீ. இப்போ உன் பொண்டாட்டி செஞ்ச தப்ப நீ ஏத்துக்கிறியா? அவளுக்காக நீ ஒன்னும் வக்காலத்து வாங்க வர வேண்டாம் போங்கிறாங்க. ஐயோ என்னத்தே நீ இப்படி எல்லாம் பேசுற, இது நல்லாவே இல்லை தெரியுமா? எப்பவாவது வீராவை பத்தி தப்பா பேசிட்டா பாஞ்சு
காமிச்சுக்கிட்டு வருவேன். என்னடான்னா நீயே வீராவை இப்படி தப்பு தப்பா பேசுறேன்னு கேக்குறாங்க மாறன். அவங்க பேசிட்டு இருக்கும்போது விஜி வர்றாங்க. வீரக்கா உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க, போய் பாருங்கங்கிறாங்க. வீராவும் மாறனும் வெளியில போறாங்க. சித்தி, வீராவுக்கு பிருந்தாவுக்கு நடந்த கல்யாணம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்களா? நீங்க ஆமாஞ்சாமி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க எல்லா வேலையும் பார்த்துருவாங்க சித்தி. இது விஜி, நான் யாரையும் நம்மள எதையும் பார்க்கல, வேலையை பார்க்கலான்னு வள்ளியம்மா வேலையை பார்க்குறாங்க. விஜி வெளியில வந்து வீராவை எதுக்காக அவங்க பார்க்க வந்திருக்காங்கன்னு போய் வேவ் பார்க்குறாங்க. வந்தவர்கிட்ட போய் பென்ட்ரைவை வாங்குறாங்க. மேடம், அன்னைக்கு உங்க வீட்டுக்காரரோட கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டிருந்தீங்களா, அது இப்பதான் வந்திருக்கு மேடம், இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. வீரா பென்ட்ரைவை வாங்கினதும் ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு லேப்டாப்ல போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஜிக்கு சந்தேகமா இருக்கு. அதுல என்ன இருக்கும்? அப்படி நாம தப்பு பண்ணினது ஏதாவது ஆதாரம் இருக்குமா? வீரா அதுல ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாளான்னு விஜிக்கு சந்தேகமாவே ஒரு குழப்பத்தோட நிக்கிறாங்க. வீரா அந்த பென்ட்ரைவை போட்டதும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நடந்தது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கார்ல 2 பேர் பிரேக் ஒயர் கட் பண்றாங்க. ஒரு பொண்ணு பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்கள ஜூம் பண்ணி பாக்குறாங்க. முகம் தெரியல. முதுகுல இருக்கிற அந்த டேட்டாவை பாத்துறாங்க. இவ யாரு? 2 பேர் பிரேக் ஒயர் கட் பண்றாங்க. இவ பக்கத்துல நிக்கிறா. அப்ப இந்த 3வது நபர் யாரு? இவளை கண்டுபிடிச்சாவே நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க வீரா. விஜி வெளியில நின்னுக்கிட்டு, இந்த குடும்பத்துக்காக நாம எதிரா பண்ணிட்டு இருந்த ஏதாவது ஒரு சாட்சி கிடைச்சிருக்குமா? அந்த வடிவை நம்ம சாட்சி சொல்ல வச்சோமே, அந்த ஆதாரம் கிட்ட ஏதாவது கிடைச்சிருக்குமா இவளுக்கு? அந்த வடிவை வச்சு மாறனுக்கு விஷம் வைக்க சொன்னோமோ, அதை யாராவது பார்த்திருப்பாங்களோ? அடியாளுங்களை வச்சு மாறனை கொலை பண்ண பார்த்தோம். அப்ப அந்த அடியாளுங்க யாராவது வாக்குமூலம் கொடுத்திருப்பாங்களா? ஒருவேளை மாறனை ஆக்சிடென்ட் பண்ணி செத்து போகட்டுன்னு பிரேக் ஒயர் கட் பண்ணணுமே, அதுல வீராவோட அண்ணன் மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய். வீராவுக்கு மட்டும் நம்ம மேல டவுட் வந்துட்டா மொத்தமா மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு விஜய் கதவை தட்டுறாங்க. வீரா வந்து கதவை திறக்கிறாங்க. வீராக்கா, கார்த்தி மச்சான் ரொம்ப பிரச்சனை பண்றாரு, என்னன்னு போய் கேளுங்க. பிருந்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அதுக்கு நானாக்கா காரணம், என்ன திட்டுறாங்க, நீங்க போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்லவும் வீரா கோவத்தோட கார்த்தியை பார்க்க போறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ்னு வீராவோட ரூமுக்கு போறாங்க. வீரா வரதுக்குள்ளேயே அந்த பென்ட்ரைவை எங்கேன்னு தேடி எடுத்துட்டு தெரியாம போயிடலான்னு நினைச்சுக்கிட்டு விஜய் அங்க ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. எங்க தான் வச்சிருப்பான்னு தெரியலையேன்னு அங்க டேபிள், லேப்டாப் எல்லாமே தேடி பார்த்துட்டு மண்டியை போட்டு கட்டில் கடியில பாக்குறாங்க. அந்த பென்ட்ரைவை ஒரு கவர்ல போட்டு அந்த பக்கம் வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை எடுத்து பார்த்ததும், அடே அப்பா, இங்கேயே அடி மறைச்சு வச்சிருக்க, இது என்ன தேடி பிடிக்க முடியாத பொருள் நினைச்சியா? இப்ப என் கையில சிக்கிருச்சு, இனி உன் கைக்கு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு விஜய் அந்த பென்ட்ரைவை எடுத்து இடுப்புல சொல்லிடுறாங்க. கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தி, இங்க பாரு வீரா, இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்னை பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்களா? நான் எந்த தப்புமே செய்யல. நான் பிருந்தா கூட தான் சேர்ந்து வாழணும். பிருந்தா இந்த வீட்டுல தான் இருக்கணும். கழுத்துல தாலி கட்டி அவளை என் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டா. அவளும் என்ன புருஷனா ஏத்துக்கிட்டா. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். எதுக்காக என்கிட்ட இருந்து பிரிச்சு பிருந்தாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க? இது சரியில்லை வீராங்கிறாங்க. கார்த்தியை, நீங்க பேசுறதெல்லாம் தப்பு. இதுக்கு மேலேயும் பேசினா சரி வராது. நீங்க இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க வீரா. வீரா கார்த்திகிட்ட பேசிட்டு டென்ஷனா உள்ள வர்றாங்க. வரும்போது விஜி அந்த பென்ட்ரைவை இடுப்புல மறைச்சு வச்சுக்கிட்டு, அப்பாடா எப்படியும் வீரா வர்றதுக்கு முன்னாடி போயிடலான்னு இப்படி திரும்புறாங்க. அங்க வீரா வந்து நிக்கிறாங்க. விஜி, ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க வீரா. அதுவா, என் புடவை ஒன்னும் மாடியில காய வச்சிருந்தேன், போய் பார்த்தா அதை காணா, அதான் உங்க ரூம்ல இருக்குதான்னு வந்து தேடி பார்த்தேங்கிறாங்க. நான் எதுக்கு எடுத்துட்டு வர போறேன்? அப்படியே நான் எடுத்துட்டு வந்திருந்தாலும் நீ என்ன கேட்டுட்டு தானே என் வீராவில் வந்து நீ செக் பண்ணி பார்த்துருக்கணும். என்ன கேட்காம என் ரூமுக்குள்ள வந்து நீ எப்படி தேடி பார்க்கலான்னு கேட்குறாங்க வீரா. தப்பா எடுத்துக்காதீங்க, வேலை செய்யறவங்க தெரியாம மடிச்சு உங்க பீரோவில் வச்சுட்டாங்கன்னு தான் நான் வந்து பார்த்தேன்க்கா. அந்த புடவை இங்க இல்லக்கா. சரி, நான் வாரேன்னு விஜய் அவசரமா அந்த பென்ட்ரைவை எடுத்துக்கிட்டு அவங்க லேப்டாப்ல போய் சரி பார்க்குறாங்க. வீராவுக்கு விஜய் மேல இன்னும் சந்தேகம் ஸ்ட்ராங் ஆகுது. போடி போ, உன்னை சும்மா விட போறது, உன்னை மறைச்சு தான் நீ இந்த வீட்டுல வட்டம் போட்டுட்டு இருக்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க வீரா. அந்த ஃபுட்டேஜை பார்த்ததும் விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடியே வீரா, கிட்ட எனக்கு பிடிக்காததே இந்த சிஐடி வேலை தான். அண்ணன் சாவுக்கு யார் காரணம்னு நிறுத்துக்கிறதுக்காக நீ இந்த வேலை பார்த்திருக்கியா? நோண்டி நோண்டி துப்பு தொலைக்கிறத நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் நிறுத்த வைப்பேன். அந்த மாதிரி தரமான சம்பவம் நான் நடத்தி வைப்பேன். அந்த ஆதாரத்தை நீ கண்டுபிடிச்சியான்னு பென்ட்ரைவை எடுத்து மறுபடியும் மறைச்சு வச்சுக்கிறாங்க விஜய். வீரா அங்க போய் தேடி பார்த்துட்டு பென்ட்ரைவை காணானதும் திரும்ப வராங்க. விஜய், நீ தானே என் ரூமுக்கு வந்த, பென்ட்ரைவை எங்கேன்னு கேட்கவும், என்னக்கா இது, நான் புடவைய காணான்னு தானே வந்தேன், ஏதோ கேட்குறீங்களே, அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க. வீரா, நீயே வழிய வந்துட்டியா? வாடி வா, இந்த சின்ன பிரச்சனையை எப்படி ஊதி பெருசாக்குறேன் பாருன்னு விஜய் வீரா கிட்ட வறந்து கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. வீராவும் பென்ட்ரைவை காணுமேனு கலங்கி போய் நிற்கிறாங்க. கிடைச்ச ஆதாரத்தை கை நழுவ விட்டுட்டோமேனு ஏமாந்து நிற்கிறாங்க. வீரா பேசுறது எல்லாம் பார்த்துட்டு மாறனுக்கும் கார்த்திக்கும் சரியான கோவம் வருது. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.